ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஷுவல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்டஃப்ட் புடலங்காய் சிக்கன் குழம்பு. சூப்பராக இருக்குங்க. புடலங்காய்க்குள்ளார சிக்கன் மின்ஸை ஸ்டஃப் பண்ணி நம்ம அந்த குழம்பு செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் 500 கிராம்ஸ், அதாவது 1/2 கிலோ சிக்கன் மின்ஸ் எடுத்துக்கிறேன். கொத்துக்கறி எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு ஸ்பூன் மிளகுத்தூளும் ஒரு கைப்பிடி புதினாவும் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 பூண்டு அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோட ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம். இதுதான் நம்மளோட ஸ்டஃபிங். இப்போ குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். அதோட 2 பே லீஃபு, 5 பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 ஸ்டார் அனீஸ் இதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் ஓரளவு வதங்கின பிறகு இதில் நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். ஏன் நான் இதை பொடியாக கட் பண்ணுறேன் அப்படின்னா, நல்லா மசாலா நல்லா வெந்து நல்லா ஒரு திக்காக ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைக்கும். அதனால் எப்போவுமே வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்குனிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கியிருக்கு. இப்போது நான் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது கூட நீங்கள் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட ஹெல்த் பெனிஃபிட்டும் ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இதை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். இதிலே பாருங்கள் வெங்காயம் எந்த அளவு குழஞ்சி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா வெங்காயம் வதங்கிடும். இந்த குழம்புக்கு மசாலா நல்லா வேகணுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லாவே வதங்கியிருக்கு. இப்போ நான் ஒரு 3 தக்காளி அதையும் நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நான் நாட்டு தக்காளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பெங்களூர் தக்காளியாக இருந்தால் கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் லோ ஹீட்டில் மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளேயும் நம்ம அதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/4 கப்பு தேங்காயும் ஒரு 10 முந்திரியும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். இது நான் இஞ்சி பூண்டு விழுது அரைச்ச மிக்சியிலே தான் அரைக்கிறேன். நடுவில் எடுத்து இதையும் நம்ம கிளறி விட்டுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ இதில் நான் ஒரு 3 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூளும் 1 ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து மசாலாவை நல்லா பச்சை வாசனை போக நம்ம வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் எந்த அளவு வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவு மசாலா வதங்கணும். பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ இதில் நம்ம குழம்பு திக்காகிறதுக்காக நான் எப்போவுமே ஒரு 1.5 ஸ்பூன் கடலை மாவு சேர்ப்பேன். உங்களுக்கு அது ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இது கடலை மாவு நம்ம 1.5 ஸ்பூன் சேர்க்குறது குழம்பு நல்லா திக்னஸ் கொடுக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் முந்திரி பேஸ்ட் இருக்குல்லே, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மசாலா எல்லாமே எனக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம விட்டுடலாம். அதுக்குள்ளேயும் நம்ம புடலங்காவை ஸ்டஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி புடலங்காய் தாங்க, நாட்டு புடலங்காய் தான் இதுக்கு சரியாக இருக்கும். அதனால் இந்த சைஸு ஒரு 3 இன்ச்சு சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ நடுவில் இப்போ நம்ம மின்ஸை ஸ்டஃப் பண்ண போகிறோம். நல்லா டைட்டாக ஸ்டஃப் பண்ணணும். நம்ம லூஸாக ஸ்டஃப் பண்ணோம் அப்படின்னாக்கா கறி நல்லா கொதிக்கும் போதே வெளியே வந்துடும். பாருங்கள், இப்போ மேலே கீழே நல்லா டைட்டாக ஸ்டஃப் பண்ணிக்கணும். இது ரொம்ப சின்ன சின்ன பீஸாக நம்ம புடலங்காவை கட் பண்ணாலும் ஸ்டஃபிங் நிற்காது. அதனால் இந்த சைஸுக்கு நம்ம அதை கட் பண்ணிக்கணும். பாருங்கள், மசாலாவும் நல்லா வெந்திருக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ 2 நிமிஷம் கழித்து நான் இதை நல்லா ஒரு கிளறிட்டு இப்போ இதில் நம்ம தண்ணி விட்டு கொதிக்க வைக்க போகிறோம்.
இதில் நல்லா ஒரு 3 கிளாஸ் தண்ணி விட்டுக்கிறேன் நான். ஏன்னா நம்ம கடலை மாவும் சேர்த்துருக்கோம், அதே சமயம் தேங்காவும் முந்திரியும் சேர்த்துருக்கோம். எப்படியும் குழம்பு நல்லா திக்னஸ் கொடுக்கும். ரெண்டாவது நம்ம இந்த புடலங்காய் கறி ரெண்டும் வேகிற அளவு நமக்கு வந்து குழம்பு கொஞ்சம் டைல்யூட்டாக இருந்ததுன்னா நல்லா வெந்து சுண்டி நல்லா திக்னஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ மூடி போட்டு நம்ம ஒரு கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது பாருங்க, நான் எல்லா புடலங்காவும் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம இதை எடுத்து போட்டுடலாம் உள்ளார. இது வந்து ஒரு 1/2 கிலோ புடலங்காய் நான் வாங்கிக்கிட்டேங்க. இதுக்கு வந்து நம்ம இந்த நாட்டு புடலங்காய் தான் சரியாக இருக்கும். நல்லா இது ஒரு மீடியம் லோவில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாம். அப்பப்போ நம்ம திறந்து இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் திறந்து பார்க்குறேன். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஆனால் புடலங்காய் இன்னும் வேகணும். நம்ம ஒரு தடவை கரண்டி வச்சு ரொம்ப கிளறாமல் இப்படி ஜஸ்ட் இப்படி ஒரு பரட்டி விட்டுட்டோம்னாக்கா ஈவனாக வேகும். இப்போ நான் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அந்த மிளகுத்தூள் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம லைட்டாக அப்படி கிளறி விட்டுக்கலாம். இப்போயே பாருங்கள், குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கொடுத்துருச்சு. புடலங்காவும் ஒரு 3/4 பதம் வெந்துருச்சு. இதில் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சுக்கிறேன். இது நம்ம டைட்டாக ஸ்டஃப் பண்ணதுனால பாருங்கள், அந்த கறி கூட அந்த புடலங்காய் விட்டு வெளியில் வராது. இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். எனக்கு பட்டர் சேர்த்தா பிடிக்கும். குழம்பு வந்து நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். அதனால் நான் கொஞ்சம் பட்டர் சேர்த்துப்பேன். உங்களுக்கு தேவைன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க, சேர்த்துக்காமலும் பண்ணலாம். பாருங்கள், இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா குழம்பு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இது புடலங்காய் போட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் அந்த டைம்குள்ளார நமக்கு இந்த ஸ்டேஜுக்கு நமக்கு குழம்பு வந்துடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு டைம் நல்லா மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன்லேயே வச்சு இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க புடலங்காய் ஸ்டஃபிங் சிக்கன் குழம்பு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து வெறும் ஒயிட் ரைஸோட, கீ ரைஸு, அப்புறம் வந்து கோகோனட் ரைஸ் எல்லாத்துக்குமே இது சூட்டபுளாக இருக்குங்க. இது நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.